ஆண்டவருடைய வார்த்தைக்கு உங்களுடைய இருதயம் திறந்திருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு பேசுவார். 28ஆம் சங்கீதத்தில் 2 வசனங்களை நாம் வாசிக்க இருக்கிறோம். 2வது மற்றும் 6வது வசனங்கள். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டருளும்னு சொன்ன தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அதனால் அவர் சொல்றார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை என்ன செய்தார்? கேட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஜெபிக்கவும் செய்திருக்கிறாரு, பதிலை பெறவும் செய்திருக்கிறார். அப்போ உங்களுக்கும் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிற விஷயம், என் பிள்ளைகளே, நீங்கள் எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்களோ அந்த ஜெபத்திற்கான பதிலையும் பெற்றுக்கொள்வீர்கள். நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், அற்புதம் நடக்கும்னு காத்திருக்கிறேன், இப்படி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆளாக இல்லை. பெற்றுக்கொண்டேன். இந்த காரியத்திற்காக நான் விண்ணப்பித்தேன், இந்த காரியத்திற்காக கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்தேன், அவர் என் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார் என்று நீங்களும் நானும் சாட்சியாக இருப்பது தான் ஆண்டுடைய விருப்பம். அல்லேலூயா. விண்ணப்பம் அப்படின்னாலே ஏதோ ஒரு வேண்டுகோள். அல்லேலூயா. அதற்காக நம்ம கேட்கறது தான். பள்ளியில் சேர்வதற்கோ கல்லூரியில் சேர்வதற்கோ அப்ளிகேஷன் போடுங்க அப்படிம்பாங்களே, விண்ணப்பம் பண்ணுங்க, விண்ணப்ப படிவத்தை என்ன செய்யுங்க, பூர்த்தி செய்யுங்கள் அப்படின்றாங்க பார்த்தீங்களா. அப்போ நமக்கு அந்த இடம் தேவைப்படுது, அங்கே படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு தேவைப்படுது. ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, அப்போ நமக்கு என்ன தேவைப்படுது? ஒரு வேலை தேவைப்படுது. இப்படி உலக காரியங்களிலே நாம் எதை விரும்பி பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோமோ அதற்கு விண்ணப்பிக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் நாம் எதிர்பார்ப்பவைகளை பெற்றுக்கொள்ள நாம் கேட்கும் ஜெபத்துக்கு பேர் தான் என்னது? விண்ணப்பம். அல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் நிறைய விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம். அல்லேலூயா. என்னுடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்படணும், அதை நான் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் வேண்டுதல் செஞ்சுருக்கலாம். அவங்க எப்படியாவது மனம் திரும்பணும், அவங்க பாவத்திலேருந்து என்ன செய்யணும்? விடுதலை அடையணும். எப்படியாவது அவங்க இருதயத்தில் இருக்கிற அந்த கடினத்தை மாற்றுங்க, அவங்கள ரட்சிங்க அப்படின்னு நீங்கள் வேண்டுதல் செஞ்சுருக்கலாம். அல்லேலூயா. இதை போல் உங்கள் சம்பந்தப்பட்ட காரியம், அது படிப்போ வேலையோ பொருளாதார நன்மையோ சரீர சுகமோ குடும்பத்திற்கான காரியமோ எதிர்காலத்தை தொடர்புடையதோ ஏதாவது ஒரு காரியம் நீங்கள் அதை வேண்டுதல் செய்திருந்தால் நீங்கள் இன்றைக்கி உறுதியாக எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். நீங்களும் தாவீதை போல சொல்லுவீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. அப்போ இந்த தாவீது அவருடைய அனுபவத்தை இந்த சங்கீதத்தில் பாடும்போது அவர் சொல்கிறார் பாருங்க, முதல் வசனத்தில், என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவர் போல மௌனமாக இராதேயும், நீர் மௌனமாக இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன் அப்படின்றார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வேண்டுதல் செஞ்சுட்டு அமைதியாக இருந்துடக்கூடாது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டேன், நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் சும்மா இருந்துடக்கூடாது. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த தாவீது ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னு அவர் சொல்கிறார் பாருங்க, கேளாதவர் போல மௌனமாக இருக்கிறாராம். அதனால் அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் கேளாதவர் போல மௌனமாக இராதேயும். ஆமென் சொல்லுங்க. நான் கூப்பிட்டுட்டே இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன், நான் என் ரெக்வெஸ்ட்டை சப்ளிகேஷனை உங்களை சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஆனால் எனக்கு எந்த மறு உத்தரவும் வர்றது போல் தெரியல, எனக்கு பதில் கிடைப்பது போல் தெரியல, உம்மிடத்திலிருந்து எனக்கு எந்த அடையாளங்களும் கொடுக்கப்படலை, அதனால் நான் இப்போ ஜெபம் பண்ணுறதை நிறுத்திட்டேன் அப்படி சொல்லிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நம்ம உலக வழக்கத்தோட ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடர்பு படுத்துறதுனால தான் ரெண்டும் மிக்ஸ் ஆகி சரியாக செய்ய முடியாமல் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், தவித்து கொண்டு இருக்கிறோம். யார்ட்டையாவது ஒரு ஆள்கிட்ட நீங்கள் விரும்பி ஒரு காரியத்தை கேட்குறீங்க, அந்த ஆள் உங்களை கண்டுக்கிடவே இல்லை, உங்களுக்கு ப்ராப்பராக ரிப்ளை பண்ணவே இல்லை, ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை, என்ன செய்வீங்க? அதுக்கப்புறம் அவ்வளோதான், நிறுத்திடுவீங்க, கேட்க மாட்டீங்க. இவங்கள்ட்ட கேட்ட என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை, இவங்க நம்ம உணர்வை என்ன செய்யலை, புரிந்து கொள்ள
முடியலை அவங்களால. நம்ம தேவை அவங்களுக்கு பெருசாக தெரில, நம்முடைய அவசரம் அவங்களுக்கு புரியலை. அதனால் இவங்கள்ட்ட பேசி இவங்கள்ட்ட கேட்டு அதை வாங்குறத காட்டில் பேசாமல் கேட்காமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு விட்டுருவோம். இதை மாதிரி தான் நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிடறோம், ஒரு மாதிரி வந்து கேட்டுட்டு ஆண்டவர் எனக்கு தருவார்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நாமே ஒரு டெட்லைன் என்ன செஞ்சிருப்போம், வச்சுருப்போம். அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த குறிப்பிட்ட காரியம் நடக்கலைன்னு அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சிடறது, மனசில் சோர்ந்து போய் விட்டு. ஆனால் இங்கே தாவீது சொல்கிறான், கர்த்தாவே நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். விண்ணப்பம் பண்ணவங்களுக்கு செய்தி, நீங்கள் ஏற்கனவே விண்ணப்பம் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறா, தாவீதை போல நீங்கள் அவரை கூப்பிடுங்க. அவர் கேளாதவர் போல மௌனமாக இருந்தால் அவரை பார்த்து இந்த தாவீது சொன்னது போல நீங்கள் சொல்லுங்க, கர்த்தாவே நீர் கேளாதவர் போல மௌனமாக இராதேயும். அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவருக்கு கேட்க முடியுமா? ஆண்டவருக்கு பேச மறு உத்தரவு சொல்ல முடியுமா, கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவி எப்பவும் எப்படி இருக்குது? அப்போ நீங்கள் விண்ணப்பம் பண்ணால் நீங்கள் ஓயாமல் அவர்கிட்ட கூப்பிட்டுட்டே இருந்தால் அது அவர் காதில் என்ன செஞ்சுட்டு தான் இருக்குது. மறந்துடாதீங்க, அவர் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. உங்கள் சத்தம் அவருடைய செவிகளில் ஏறி கொண்டு தான் இருக்கிறது. அதற்கு அவர் தன்னுடைய செவியை எப்பவும் திறந்து தான் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு மறு உத்தரவு சொல்ல முடியாத நிலையில் அவர் இல்லை. அவர் கண்டிப்பாக மறு உத்தரவு கொடுப்பார். அல்லேலூயா. ஆனால் இப்போ பாருங்கள், இந்த சைலன்ஸ் என்ன செய்து இவருடைய வாழ்வில், அதை எப்படி சொல்கிறார் பாருங்கள். ஆண்டவரே நீங்கள் மௌனமாக இருக்கிறது என் வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா, நான் குழியில் இறங்குற ஒரு நபருக்கு ஒப்பா அதை என்னை மாற்றுதுன்றான். குழியில் இறங்குகிற அனுபவம் ரெண்டு அர்த்தத்தை குறிக்கிறது. ஒன்று, இருக்கிற நிலையிலேருந்து கீழே போகிறது. குழி அப்படின்னாலே தரமட்டத்திலேருந்து பள்ளம். அப்போ இருக்கிற நிலையிலேருந்து கீழே போகிறது. அப்போ ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு பதில் வர தாமதிக்கிறது என்று நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா, அவர் மௌனமாக இருக்கிறாரு, அதனால் நானும் மௌனமாக இருக்க போகிறேன் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கை தான் என்ன செய்ய ஆரம்பிக்கும், டவுன்ஃபால் ஆகும். நம்ம வாழ்க்கை தான் வீழ்ச்சி அடையும். நம்ம நிலைமை தான் கீழே போகும். அவர் ஒரு நாள் கீழே இறங்க மாட்டார். அல்லேலூயா. அடுத்தது, குழியில் இறங்குகிறவர்கள் அப்படின்னு சொல்லும்போது யாரை குழியில் வைப்பாங்க? அவ்வளோதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் நான் உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை, இனிமேல் நான் வாழ்ந்து அர்த்தம் இல்லை, இனிமேல் இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டாலும் எனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். ஆனால் நீங்கள் நம்புறீங்களா? இப்படி ஆண்டவர் விடுவாரா? இருக்கிற நிலையிலேருந்து உங்களை கீழே இறங்க விடுவாரா? ஒரு நடை பிணத்தை போல வாழ கர்த்தர் அனுமதிப்பாரா? கண்டிப்பாக செய்யவே மாட்டார். நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சிகள் தான். ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய தேவன் என்பதற்கு நாம தான் அடையாளம். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஜெபம் பண்ணி ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் நாங்கள். ஜெபம் பண்ணி உயர்த்தப்பட்ட நபர் நான். ஜெபம் பண்ணி இந்த நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொண்ட திருச்சபை இது என்று நம்மை கர்த்தர் அடையாளப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால் அவர்கிட்ட மறு உத்தரவு வராததை நினச்சி நீங்கள் சைலன்ஸாக இருந்துடக்கூடாது. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடணும். ஏற்கனவே விண்ணப்பம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பொறுமையாக என்ன செஞ்சிடாதீங்க, இனிமேல் விண்ணப்பம் பண்ண மாட்டேன்னு விட்டுறாதீங்க. அல்லேலூயா. அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க, அது நம்முடைய வேலை. ஏன்னா பைபிள் சொல்றது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கீப் ஆன், தொடர்ச்சியாக இதை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை ரெக்வெஸ்ட் பண்ணி நீங்கள் கேட்குறீங்கன்னா அவரை தட்டிகிட்டே இருக்கணும். அவர் நமக்கு திறக்கிற வரைக்கும் என்ன செஞ்சிட்டே இருக்கணும்? தட்டிகிட்டே இருக்கணும். அவர் நமக்கு கொடுக்குற வரைக்கும் நம்ம தட்டிகிட்டே இருக்கணும். அவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நம்ம விண்ணப்பம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்கள் சளைக்கவே கூடாது. ஏன்னா பைபிளில் ஆண்டவர் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கன்ட்டு ஒரு உவமையவே கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அநீதியுள்ள ஒரு நியாயாதிபதியை குறித்து ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? பேசியிருக்கிறார். அப்போ தேவ பிள்ளைகள் நாம் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒரு மறு உத்தரவு வரலையேன்னு சொல்லிட்டு அமைதியாக என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. தாவீதினுடைய நிலைமெல்லாம் ரொம்ப அவசரம். தாவீதுக்கெல்லாம் உடனடியாக என்ன வேணும்? பதில் வேணும். உடனடியாக ஏதாவது அற்புதம் நடக்கணும். இல்லாட்டி அவனுடைய பிராணன் அவன் உடம்புல என்ன செய்யாது, இருக்காது. அவனுக்கு எதிராக எழும்பி இருக்கிற சத்துருக்கள் அவனை வாரிட்டு போயிடுவாங்க. அப்படிதான் அவனுடைய நிலைமை இருந்தது. ஆனாலும் பாருங்க, அந்த நிலைமையிலே அவன் கர்த்தரை கூப்பிட்டு கொண்டே இருந்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நமக்கு தான் பதில் அவசரம். எத்தனை பேருக்கு அவசரம்?
நமக்கு தான் உடனடியாக காரியம் நடக்க வேண்டியது இருக்கு. நாம தான் எதிர்பார்க்கிறத தீவிரமாக கர்த்தர் என்ன செய்யணும், செய்யணும்னா நம்ம கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும், கூப்பிடணும். இப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது தாவீது எப்படி கூப்பிட்டாரு அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். தாவீது எப்படி கூப்பிட்டாரா? 2வது வசனத்தில் உம்மை நோக்கி சத்தமிட்டுன்னு இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அப்போ கர்த்தர்ட்ட வந்து அவரை கூப்பிடுற நீங்கள் எப்படி கூப்பிடணும்? நல்ல சத்தமாக கூப்பிடணும். அல்லேலூயா. அவரை நீங்கள் நல்ல வாய் விட்டு கூப்பிடணும். நல்ல மனம் விட்டு அவர்கிட்ட நீங்கள் பேசணும். அப்படியே அடக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி அமைதியாக நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. மனசு விட்டு இருதயத்தை திறந்து அவரை கூப்பிடணும். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். இது தாவீது அவர் செஞ்சிருக்கிறார் பாருங்க. அவரை நோக்கி நான் எப்படி கூப்பிட்டேன்? சத்தமிட்டு கூப்பிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அமைதியாக ஜெபம் பண்ணுறதுக்கு சில நேரம் இருக்குது. அல்லேலூயா. அமைதியாக ஜெபம் பண்ணுறதுக்கு சில இடமும் இருக்குது. ஆனால் எப்போவுமே நான் அப்படி தான் ஜெபம் பண்ணணும்னு நினச்சிக்கூடாது. உங்கள் காரியம் உங்களுக்கு தீவிரம்னா அதனுடைய அந்த சூழ்நிலையை புரிஞ்சு கூப்பிட வேண்டியது யார் பொறுப்பு? அதனால் கதவை பூட்டுங்க. அல்லேலூயா. ஜன்னலெல்லாம் பூட்டுங்க. தனியாக அறைக்குள்ள கையை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சத்தமாக நினைச்சிங்க, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் உங்களை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை. இப்போ நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கலன்னா என் நிலைமை ரொம்ப பரிதாபமாக போயிடும். எனக்கு இப்போ பதில் வரலன்னா நாளைக்கு நான் என்ன நடக்கும்னு என்னால் என்ன செய்ய முடியாது, நிதானிக்க முடியாது. ஆகவே உம்மை நோக்கி நான் சத்தமிட்டு கூப்பிட்றேன். இதை விண்ணப்பங்களை கேட்டாலும் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டால் நீ எளிதாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் தொடர்ந்து கூப்பிட்டுருக்கிறாரு. தொடர்ந்து கூப்பிட்டது எப்படி கூப்பிட்டுருக்கிறாரு? சத்தமிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் ஆண்டவர் தான். நீங்களும் ஆண்டவர். ஆண்டவருக்கு முன்னாடி போய் வெக்கப்படாதீங்க. ஆண்டவருக்கு முன்னாடி போய் தயங்காதீங்க. ஆண்டவர்கிட்ட வாய் விட்டு கேட்கவான்னு யோசிக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட மனம் திறந்து பேசவான்னு என்ன செய்யாதீங்க, பின்தங்கி நிற்காதீங்க. நல்லா சத்தமிட்டு கூப்பிடுங்க. எசேக்கியா ராஜா தேவாலயத்தில் போய் அந்த கடிதத்தை விரித்து வானத்தை நோக்கி அபயமிட்டான். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் யாருங்கிறத நான் மறந்தாதான் இப்படிலாம் சத்தம் வரும். அல்லேலூயா. என் சூழ்நிலை, என் நிலைமை, என் ப்ரெஸ்டீஜ், என் ஈகோ அப்படிங்கிற அந்த என் பொசிஷன், இதெல்லாம் நான் மறந்தாதான் வாய் என்ன செய்யும், திறக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்போ கர்த்தருக்கு முன்பாக நமக்கு ஒரு பொசிஷனும் கிடையாது. கர்த்தருக்கு முன்பாக ஈகோ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் தான் நமக்கு பதில் அளிக்கணும். அப்போ அவருக்கு முன்னாடி நீங்கள் சத்தமிட்டு நினைச்சிங்க கூப்பிடுங்க. அடுத்து அவர் எப்படி சொல்கிறார் பாருங்க. உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில். அல்லேலூயா. அப்போ இந்த கையை அவர் யாருக்கு நேராக எடுத்திருக்கிறாரு? ஆண்டவருக்கு. அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய கையை என்ன செஞ்சிருக்கிறார்? உயர்த்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கையை உயர்த்துதல் அப்படின்னா, ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா எனக்கு தஞ்சம், உங்களுக்கு முன்பாக நான் கம்ப்ளீட்டாக என்னை அர்ப்பணிக்கிறேன், ஃபுல்லி சரண்டர். அல்லேலூயா. இனிமே என்னால் ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இனிமே என்னால் சமாளிக்கவே முடியாது. இனிமே நீங்கள் தான் எனக்கு எல்லாம், நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் கையை உயர்த்துறதுல அர்த்தம் இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து கையை உயர்த்துதல் அப்படிங்கிறது சும்மா சாதாரணமானதல்ல. என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு பதிலளியும். அல்லேலூயா. புருஷர்களே உங்கள் சுத்தமான கைகளை உயர்த்தி அப்படின்னு இருக்கு. கர்த்தருடைய ஊழியக்காரர்களே கைகளை உயர்த்தி என்ன செய்யுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு இருக்கு. அப்போ இந்த கையை உயர்த்துதல் என்பது நாம் ஆண்டவருக்கு முன்பாக நீதியாக இருக்கிறோம், நியாயமாக இருக்கிறோம், நேர்மையாக இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை சுத்தமாக இருக்குங்கிறதுக்கு அடையாளம். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா பின்னாடி அவர் சொல்கிறாரு, அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடு என்ன செய்யாதீங்க, அவங்கள மாதிரி நான் கிடையாது ஆண்டவரே, என் கை சுத்தமாக இருக்குது. அவங்களுடைய லைஃப்பில் அப்படி இல்லை. அவங்க வாழ்த்து சொல்கிறாங்க, ஆனால் மனசில் என்ன இல்லை, அந்த உண்மையான அன்பு இல்லை, வஞ்சனை இருக்குது. அவங்க தீமையை நினைக்கிறாங்க, ஆனால் வெளியில் அப்படி அதை என்ன செய்ய மாட்டேன்றாங்க, காட்ட மாட்டேறாங்க. ஆனால் நான் உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக என் கைகளை உயர்த்துறேன் அப்படின்னா, என் இருதயம் அப்படி கிடையாது ஆண்டவரே, என் மனசு அப்படி கிடையாது ஆண்டவரே, என் வாழ்க்கை அப்படி கிடையாது ஆண்டவரே, நான் அப்படி எந்த தீமை என்ன செய்யலை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட எந்த அசுத்தத்துக்கு என் கை என்ன செய்யலை,
இடம் கொடுக்கல, அதான் அதனுடைய அர்த்தம். அடுத்து அவர் சொல்கிறார் பாருங்க, அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும், அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும், அவர்களுக்கு சரிக்கட்டும். அல்லேலூயா. அப்போ கையை உயர்த்துது அப்படின்னா, அதை நான் முதல்ல சொல்லிட்டேன், இந்த கை சுத்தமாக இருந்தால் அதனுடைய கிரியைக்கு தான் பலன். அவன் சவுல் அவனுக்கு விரோதமாக வந்தப்போ கூட 2 முறை அவனை கொலை செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் அவன் கையை போடலை. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக என் கையை நான் என்ன செய்ய மாட்டேன், போட மாட்டேன்ட்டான் பாருங்க. அல்லேலூயா. தாவீதுனுடைய லைஃப்பை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஒரே ஒரு காரியத்தில் தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். மற்ற எல்லா விஷயத்துலேயும் அவன் எவ்வளவு நீதியாக, எவ்வளவு நியாயமாக, எவ்வளவு நேர்மையாக, எவ்வளவு உத்தமமாக, எவ்வளவு உண்மையாக நடக்கணுமோ அவ்வளோ தூரம் அவன் நடந்திருக்கான். ஆமென். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த துன்மார்க்கருக்கு நடக்கிற மாதிரி எனக்கு நடக்கக்கூடாது ஆண்டவரே. அந்த பாவிகள் வாழ்க்கையில் சம்பவிக்கிற மாதிரி என் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, சம்பவிக்கக்கூடாது. நான் உமக்கு பயப்படுற ஒரு தேவ பிள்ளை, நான் உங்களை நம்புகிற ஒரு தேவ பிள்ளை, நான் பரிசுத்தமாக வாழ்கிற ஒரு தேவ பிள்ளை, நான் உங்கள் அற்புத செயலுக்காக காத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளை. தீமை செய்கிறவங்களுக்கு நடக்கிற மாதிரி என் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. அநீதி செய்கிறவங்களுக்கு நடக்கிறது மாதிரி எனக்கு என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு பதிலளியும் ஆண்டவரே. அவர்களுக்கு சரி கட்டுனா என்ன அர்த்தம், அவங்க தீமை செஞ்சாங்க அதுக்கு சரி கட்டுங்க, நான் நன்மை செஞ்சுருக்கிறேன் எனக்கு சரி கட்டுங்க, நான் உண்மையாக இருக்கிறேன் எனக்கு சரி கட்டுங்க, நான் நீதியாக நடக்கிறேன் எனக்கு சரி கட்டுங்க, நான் நியாயமாக வாழ்கிறேன் எனக்கு சரி கட்டுங்க, நான் பரிசுத்த ஜீவியத்திற்கு என்ன ஒப்பு கொடுத்துருக்கிறேன் அதற்கு எனக்கு சரி கட்டுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு முன்பாக வருதல் என்பது சாதாரணமானது அல்ல. ஏதோ வந்தேன் ஜெபம் பண்ணேன் கர்த்தர் பதில் கொடுப்பாரான்னு காத்திருக்கிறேன். இல்லை, நீங்கள் சத்தமிட்டு அவரை கூப்பிடும்போது அவருடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரம் அவங்க கை என்ன செஞ்சுருக்கணும், உயர்த்தப்பட்டு இருக்க வேண்டும். அப்போ கை என்பது முற்றிலுமான அர்ப்பணிப்பு மாத்திரமல்ல, அது நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, நம்முடைய கிரியைகள் சம்பந்தப்பட்டது. இதில் எல்லாம் எந்த அளவுக்கு நாம் பர்ஃபெக்டாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பதில்களையும் துரிதமாய் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. 5வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுறது எதுக்கு ஜெபம் பண்ணுறீங்க, நான் இடிக்கப்பட்டு போய்விடக்கூடாது, நான் கட்டப்படணும், என் குடும்பம் இடிக்கப்பட்டு போய்விடக்கூடாது, என் பிள்ளை வாழ்க்கை இடிக்கப்பட்டு போய்விடக்கூடாது, எங்கள் எதிர்காலம் பாழாக போய்விடக்கூடாது, எதுவும் வறட்சியாக எங்களுக்கு மாறிடக்கூடாது, நாங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அதுதான் உங்களுடைய விண்ணப்பம், உங்கள் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய வேண்டுதல். இதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் செய்யும்போது நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. இப்போ அவர் சொல்கிறார் பாருங்க 7வது வசனத்தில், கர்த்தர் என் பலனும் என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. ஆமென் சொல்லுங்க. விண்ணப்பம் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையின் மனநிலை இப்படி தான் இருக்கணும். எப்படி இருக்கு, கர்த்தர் தான் என் பலனும் எனக்கு கேடகமாக இருக்கிறாரு. என் இருதயம் யாரை நம்பி இருக்கு, கர்த்தரை நம்பி இருந்தது. அவன் சொல்கிற மாதிரி நம்பி இருந்தது. விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் இதை சொல்கிறார். ஏல்ல ஆமென். 6வது வசனத்தில் கேட்டார் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டார். 7ஆம் வசனத்தில் தான் அவர் சொல்கிறார், என் இருதயம் கர்த்தரை நம்பி இந்த எனக்கு பலனும் கேடகமா யார் இருந்தா, கர்த்தர். அப்போ ஜெபம் பண்ண முழங்கால் போடுறீங்கன்னா நாம் நம்மை சார்ந்தவர்கள் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய பலத்தை நம்பினவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. யாரை சார்ந்தவர்களாக இருக்கணும், கர்த்தர் தான் என் பலன், கர்த்தர் தான் என்னுடைய கேடகம். எனக்கு ஏதாவது ஒன்றுனா நான் பார்த்துக்கிடுவேன், எனக்கு பார்த்துக்கிறதுக்கு 4 பேர் இருக்காங்க. இல்லை, எனக்கு ஏதாவது ஒன்றுனா உடனே அவர் தான் வரணும், என்னை அவர் தான் பார்த்துக்கிடணும், எனக்கு பாதுகாப்பு அவர் தான், என்னுடைய நம்பிக்கை அவர் மேலே தான் இருக்குது. அதனால தான் தாவீது சொன்னான், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. அல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்ணிட்டு எந்திரிச்சு வரும்போது சொல்லணும், என் இருதயம் யாரை நம்பி இருக்கு, கர்த்தரை நம்பி இருக்கு. எத்தனை பேருடைய இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கு? துரிதமாக பதில் வருமா, அற்புதம் நடக்குமா, சுகம் கிடைக்குமா, உயர்வு வருமா, நீங்கள் காப்பாற்றப்படுவீர்களா, நீங்கள் கட்டப்படுவீர்களா, நன்மை உங்களுக்கு தேடி வருமா? அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் யாரை நம்பி இருக்கணும், கர்த்தரை. வாய் மட்டும் சொன்னால் போதாது, இருதயம் கர்த்தரை நம்பி இருந்ததுன்றான் பாருங்க. அல்லேலூயா.
அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை நான் என்ன செய்வேன், துதிப்பேன். அடுத்த வாரம் வரும்போது நீங்களாம் சொல்லணும், நான் சகாயம் பெற்றேன். அல்லேலூயா. என் இருதயம் எப்படி இருக்கு, இப்போ களி கூறுகிறது, அதனால் நான் என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னைக்கோ பதில் வரும், அதுக்கப்புறம் நான் பாட்டு பாடி கர்த்தரை துதிப்பேன் இல்லை, இந்த வாரத்திலே பதில் வரப்போகுது. அல்லேலூயா. நீங்கள் அடுத்த முறை தேவ சமூகத்துக்கு வரும்போது சொல்ல போகிறீங்க, என் பலனும் கேடங்குமா அவர் தான் இருந்தார், என் இருதயம் அவர் தான் நம்பி இருந்தது, அதனால் இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்கிறேன். போன வாரம் வரும்போது சோகமாக வந்தேன், போன வாரம் வரும்போது சில கவலையோடு வந்தேன், போன வாரம் வரும்போது கொஞ்சம் பயம் எனக்கு இருந்தது, போன வாரம் வரும்போது என் சரீரத்தில் சில பலவீனம் இருந்தது, ஆனால் கர்த்தரை நம்பி நான் விண்ணப்பம் பண்ணினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். இப்போ எனக்கு இருதயத்தில் பெரிய சந்தோஷம். அவரிடத்திலிருந்து நான் உதவி பெற்றேன், சகாயம் பெற்றேன். அதனால் என் வாய் இப்போ சும்மாவே இருக்க மாட்டேங்கி, பாட்டு பாடிட்டே இருக்கு, துதிச்சிட்டே இருக்கு, ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கு. என்ன சார் ரொம்ப குதூகலமாக இருக்கீங்கன்னு எல்லாரும் என்னை கேட்குறாங்க. ஏன்னா என் இருதயம் எனக்குள் களி கூறுகிறது. அல்லேலூயா. நான் சகாயம் பெற்றிருக்கிறேன். இந்த வாரம் கர்த்தர் இந்த அனுபவத்தை உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் நீங்கள் துதிக்கிறத மற்றவங்க பார்க்க போகிறாங்க, நீங்கள் பாடுறத உங்கள் கூட இருக்கிறவங்க பார்க்க போகிறாங்க. ஏன்னா நீங்கள் சொல்ல போகிறீங்க, நான் இப்போ சகாயம் பெற்று என் இருதயம் இப்போ களி கூறுகிறது, நான் கர்த்தரை நம்பி இருந்ததுக்கு எனக்கு பலன் கிடைச்சிட்டு, ஏன்னா அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. அப்போ நம்ம செய்ய வேண்டியது, அவருடைய சன்னிதானத்துக்கு போவோம், அவரை சத்தமிட்டு கூப்பிடுவோம், கரங்களை உயர்த்தி இந்த கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டும் என்று அவரிடத்தில் நாம் கேட்போம். நிச்சயமாக என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணீங்களோ அத்தனை விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் உங்களுக்கு பதில் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னை விடுவித்து நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னென்ன காரியங்களுக்காக தேவ பிள்ளைகள் வேதாகமத்தில் விண்ணப்பம் பண்ணாங்களோ அதையெல்லாம் பெற்றிருக்கிறார்கள். அதெல்லாம் நடந்திருக்கு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடந்திருக்கு. அரசாங்கம் தன்னுடைய முடிவை மாற்றி இருக்கிறது. ராஜாக்களுடைய மனது திருப்பப்பட்டிருக்கிறது. சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது. அல்லேலூயா. பெரிய பெரிய நன்மைகள் எல்லாம் கிடைத்திருக்கிறது. அதை போல நீங்க விண்ணப்பம் பண்ணும் ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் அதை செய்வார். எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கு? பரிசுத்த பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வசனத்தின்படி எங்கள் விண்ணப்பங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செவி கொடுப்பீங்கப்பா. பதிலை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆகவே நாங்கள் அமைதியாக இராதபடி உம்மை நோக்கி கூப்பிடுவோம், சத்தமிட்டு கூப்பிடுவோம். எங்களுடைய பரிசுத்த கைகளை உயர்த்தி உம்முடைய சந்நிதிக்கு நேராக வந்து பதிலுக்காக வேண்டுதல் செய்வோம். நாங்கள் சாட்சிகளாய் மாறப்போகிறோம். அதை விசுவாசித்து இப்பொழுதே அறிக்கையிடுகிறோம். ஆண்டவர், எங்களுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நாமத்தை உயர்த்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.